ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜே சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல 3 கேரட்டை தோல் சீவி நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே 3லேருந்து 4 கிராம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விழும், அது எல்லாத்தையும் நல்லா அமுக்கி நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் ஒரு கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கைவிடாமல் கிளறுங்க, இல்லைனா கட்டி விழும். நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. 1/4 கப் உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அகைன் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஒரு டைம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். குயிக்காக வேலை முடிங்கிறதுக்காக நான் ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரட்டில் அரைச்ச முட்டை, சுகர் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கிறேன். அது கூடவே 1/4 கப் முந்திரி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேக் பேனில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாக்கா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டுடுங்க. ரெடி பண்ணி வச்ச மாவை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா தட்டி விட்டுடுங்க. உள்ள ஏதாவது ஏர் இருந்துச்சுனாக்கா அதில் போய் நல்லா செட் ஆகிடும். கொஞ்சமாக மேலே கேரட் தூவி விட்டுருக்கேன். குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கேக்கை பொறுமையாக உள்ள வச்சு விட்டுடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது ரப்பர் ஃபீடிங் இல்லாமல் வெறுமனே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. மேலே ஏர் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக துணி இல்லைனா பேப்பர் வச்சு விட்டுடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. எனக்கு கரெக்டாக கேக் வெந்து வர 50 நிமிஷம் ஆச்சு. ஒரு ஸ்டிக் இல்லைனா ஒரு வடக்கம்பி இருந்தால் இது போல் விட்டு பார்க்கும்போது கேக் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்குன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக ஹீட் ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நியூ இயருக்கு முட்டை சேர்க்காம ஹோம்மேடாக எப்படி கேக் வீட்லேயே செய்யலான்னு போட்டிருக்கோம். கேக் செய்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஹோம்மேடாக நீங்களும் வீட்டிலே ஈஸியாக கேக் செய்யலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், கேக் சூப்பராக வரும். திங்கக்கிழமை எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. கடையில் கேக் எதுவும் வாங்காமல் வீட்டிலே கேக் செஞ்சு எங்களுக்கு நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். எங்கள் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டே இருந்தான். அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இனி நம்மளோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlog, ஷார்ட் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.